திருக்குமார், இப்போது ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுத்தோம். இதில் நிறைய கான்ஸ்டியூஷனுடைய ரைட்டு, டெமோக்ராட்டிக் ரைட்ஸு, போராடலாமா போராடக்கூடாதா, அரசு கொடுத்த மேனிஃபெஸ்டோ, கடைசி காலம், ஏமாற்று, ஒரு துறை 2 துறையில் அவர்களுடைய பார்வை வைத்து விட்டார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓட்டு வாக்களிப்பது உரிமை அல்ல என்று சொன்னார். அது உரிமை. வாக்களிப்பது உரிமை. அதை கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண காலத்தில் கான்ஸ்டியூஷனை ஓட்டு எல்லோரும் போடணுங்கிறதுக்கு ஒரு சட்டம் ஏற்ற வேண்டியது இல்லைங்கிறதுக்காக விட்டாங்களே தவிர, எல்லோரும் மனிதர்கள் பல ஆயிரக்கணக்கான வருஷம் அடிமைப்பட்டு கிடந்திருக்கோம். நமக்கு ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும்போது யாரும் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்கங்கிறதுக்காக எழுதலே தவிர, இதை சொதப்புனது நீதிமன்றம். அடிப்படை உரிமை இல்லை, கடமையை செய்ய தூண்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு உத்தரவில். அது கடமை, அது ஒரு கடமை, உரிமை. அதை நீ செய்யலைன்னு ஒருத்தரை ப்ரெஷரைஸ் பண்ணி செய்ய வைக்க முடியாது. அப்போ அவேர்னஸ் கேம்ப்லாம் போடுறாங்க, கேம்பஸ். அது இப்போ அவங்க வந்து நீங்க எல்லாம் வாங்க வாக்களிங்கன்னு சொல்றாங்கல்ல, அது வாக்களிங்கன்னு சொல்றாங்க. வாக்களிக்கலங்கிறதுக்காக தண்டிக்க முடியாது. வாக்களிங்கன்னு சொல்லலாம், இது பண்ணலாம், அதாவது ப்ரொபகண்டா பண்ணலாமே தவிர அவங்கள வாக்களிக்கணுங்கிறது இருக்கு. உரிமை இல்லைங்கிறது கிடையாது. உரிமை கண்டிப்பா இருக்கு. எல்லா குடிமக்களும் அவங்களுக்காக தானே அரசாங்கம் அவங்க தலைவரை அதனால அது இல்லாமல் இருக்கு. எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பி இருந்ததை தவிர மற்றபடி அது ஒண்ணு. அப்படி இருங்க. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? என்னென்னா உரிமையில சொல்லுவாங்க, அது இட்ஸ் லீகல் ரைட், ஸ்டாச்சுட்டரி ரைட்னு ஒன்று இருக்குது. சட்டப்படியான உரிமை தானே தவிர்த்து அடிப்படை உரிமையில் தான் சொல்ல வரல. உரிமையில சொல்ல வரல, கிளியராக சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்டே ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கு, இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி ரைட். அதனால தான் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் தருகிற அந்த விளம்பரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்களிப்பது உங்களுக்கு ஜனநாயக கடமை தான் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும். இல்லை அதில் ஸ்டாச்சுட்டரி ரைட். அதாவது 51A தான் அதை பற்றி சொல்கிறது. ஃபண்டமெண்டல் ஒரு கடமையை பற்றி சொல்கிறது 51A. சரி. இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதும். இந்த சரத்தில் புரியுதா? அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்படணும் என்னது? அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க, அதுக்கு நீங்களாம் ஓட்டு போடணுங்கிறது அர்த்தம். 51A கடமை. இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கவும் அதன் சரத்துகளின்படி வாழணும் என்று சொல்லியிருக்கிறது. காடுகள், ஏரிகள், காட்டு விலங்குகள், மற்ற உயிரினங்களிடத்தில் பரிவு காட்டவும் பண்பட்ட தொன்று தொட்டு வருவதுமான நமது பெண்களின் கண்ணியத்தை களங்கப்படுத்தும் பழக்க வழக்கங்களை தவிர்க்கவும், என்ன நாட்டுக்கு அத்தனையும் நம்ம எந்த சட்டத்திலையும் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், உயர்ந்த சிந்தனையோடு நாட்டை பாதுகாக்கிறது எப்படி, நாட்டுக்கு தேவைப்பட்டால் நாட்டுக்கு முன்னிறங்கி நான் எல்லா வேலையும் செய்வேன், பாதுகாக்கிறதுக்கு நான் பயன்படணுங்கிறது சட்டத்தில் இருக்கிறது. தியாகம் செய்வதும் அதில் தானே, எல்லாம் அதில் இருக்கு, தேசத்திற்காக. ஆக எல்லாரும் ஓட்டு போடுவாங்கிறதுக்காக அதுக்காக அது இருக்கிறது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்டில் அதில் அது வந்து அதான் பொதுவாக சொன்னேன். ஃபண்டமெண்டல் ரைட்னா நான் பொதுவாக சொன்னது தான். இப்போ நீங்கள் சொன்னது 2 பேரும் பாயிண்டை சொல்லிட்டோம், இல்லை புரிஞ்சிருப்போம், எல்லா கல்வியாளரும் புரிஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த அரசாங்கம் 5 வருஷம் ஆயிடுச்சு சார். நான் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன மன்னிக்கணும், நீங்கள் ஆசிரியர் விஷயத்தில் இல்லை, இந்த வாக்குறுதி நான் மக்கள் சைட்லேருந்து பேச போகிறேன். இதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் எப்போ மக்கள் சைடு? நான் மக்கள் இந்த விஷயத்தில் நான் சங்கத்துக்காகவோ ஆசிரியர்களுக்காகவோ அரசாங்கத்துக்காகவோ நான் பேச போகிறது இல்லை. நான் மக்களுக்காக தான் பேச போகிறேன். நான் படித்த காலத்தில் யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாத்துக்கும் செலவு இருக்குது, எல்லாத்துக்கும் தேவை தான். நான் படித்த எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் 175 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தார். நான் சேர்ந்தது 64. இன்னைக்கு என்ன கணக்கு இல்லை, அன்னைக்கு 1 கிராம் என்ன, இன்னைக்கு என்ன 1 கிராம்? அது சரிதான் சார். சர்வீஸ் ஓரியன்டட்னு சில செக்டர் இருக்கு. சரி, சர்வீஸ் ஓரியன்டட், மெடிக்கல், அட்வொகேட்ஸ், காவல்துறை கூட அதில் நேரடியாக வராது. அட்வொகேட்ஸ், மெடிக்கல், எஜுகேஷன், டீச்சிங், இதெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டட் ஜாப். அதில் வந்து அரசாங்கத்துக்கு பொதுமக்களுக்கு இந்த சேவை செய்வதற்காக நாங்கள் எங்களை ஈடுபடுத்தியிருக்கோம். அது நாம் ஜீவனம் பண்ணுறதுக்கு அரசாங்கம் பணம் தருது. அதுதான் கான்செப்ட், டையப். அதுதான். இது எல்லா துறையிலும் இருக்கா இல்லைங்கிறது அது வேறு விஷயம், விவாதம். நான் என்ன கேட்குறேன் என்று சொன்னால், அரசாங்கம் தான் இவ்வளோ தப்புக்கும் காரணமே அரசாங்கம் தான். வாக்குறுதி ஜெயிக்கணுங்கிறதுக்காக கண்டபடி வாக்குறுதி அள்ளி வழங்குறது, வாக்குறுதியை செய்ய நிறைவேற்ற முடியலையாங்கிறத அவங்க யோசிக்கிறது கிடையாது. அந்த வாக்குறுதியினால இப்போ வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க கேட்குறதெல்லாம்
இப்போ ஓபிஎஸ் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேட்டாக்க வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபா, மாதம் 30,000 கோடி ரூபா செலவாகும். நான் இப்போ ரொம்ப பார்த்துருந்தேன். 30,000 ஆல் இண்டியாவில் உள்ள இல்லை, தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு எப்படி 30,000 கோடி மாதம் கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு அப்படி தான் வருது. தமிழ்நாடு பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தானே. இப்போ பென்ஷன் 30,000 கோடி கொடுத்தா அவன் 4 லட்சம் கோடி வந்துருமே வருஷத்துக்கு. அதுக்கு மொத்தம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை, அதை செக் பண்ணணும். வருடத்துக்கு தான் நினைக்கிறேன். 30,000 மாதத்திற்கு கிடையாது, வருடத்துக்காக இருக்கும். ஆக 30,000 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ண. இன்னைக்கு ஸ்கீமே 25,000 கோடி போய்கிட்டு இருக்க. ஆமாம், இன்னைக்கு இந்த எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுவே 25,000 கோடி போய் கொண்டு இருக்கிறது. ஆகையினால நாம் அரசாங்கம் சொல்லிட்டு வாக்குறுதிக்காக தேர்தலுக்கு முன்னால் ஒன்றை சொல்கிறதும் தேர்தலுக்கு பிறகு அதை செய்கிறது கிடையாது. அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. அப்புறம் அடுத்த தேர்தல் வந்தால் இன்னொரு பொய்யை சொல்கிறது. இது அரசியல்வாதிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய பொதுவாகவே. ஆமாம், அது நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் அள்ளி கொடுக்கப்பட்டது. தேசம் தாங்குமா ஐயா, அதை படித்து பார்த்தா நாளைக்கு 30,000 கொடுக்குறேன்னு சொல்கிறாரு எல்லாரும் தான். ஆமாம், அதனால அதாவது மகாத்மா காந்தி வாழ்ந்த காலத்தில் தனக்கு அதாவது எம்பிக்களுக்கு 500 ரூபா சம்பளம் எதுக்கு? எம்பிக்களுக்கு 500 ரூபா சம்பளம் ரொம்ப அதிகம்னு அவர் சொல்லியிருக்கார். காந்தி ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்துஸ்தான் டைம்ஸில் இருக்குது, அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் இவர் நம்முடைய ராஜேந்திர பிரசாத், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் என்ன வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அன்றைக்கி சம்பளம், அவர் கொடுத்த சம்பளத்தில் பாதியை தான் அவர் விட்ரா பண்ணியிருக்கார். அவருக்கு 4 ட்ரெஸ்ஸு, என்ன 4 ட்ரெஸ்ஸு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் சம்பளத்தில் கூட நான் ஒரே ஆள் தான், எனக்கு அவ்வளோ தேவையில்லை, நான் மற்ற மக்களுக்கு பயன்படுத்தணும் இருக்கு. நான் அது லாஜிக்கெல்லாம் போல ஒரு வரலாற்றை சொல்கிறீங்க. ஆமாம், வரலாற்று இல்லை. நமக்கும் மக்களுக்கு கல்வி போதிக்கிறீங்க, அதுக்கு தெய்வத்துக்கு சமமான ஒரு பணி, தெய்வ பணி தான். மக்களை எல்லா இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் கல்வியை போதிக்கிற பணி ஒரு தெய்வ பணி தான். அந்த பணியை நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு சோசியல் ஒரு சிந்தனை, அதாவது நமக்கு நம்மளோட சேவை செய்கிறோம், அரசாங்கம் நமக்கு ஊதியம் தருதுங்கிற அளவில் அந்த உங்களுடைய யாழ்ஸ்டிக்கு உங்களுடைய அளவுகோல் அதில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை தவிர அதை தாண்டி எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இந்த 3 துறையும் செய்யக்கூடாது. ஆனால் அதை தான் செய்துட்ருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இவங்க கேட்குறதில்ல, நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை வச்சு அவங்க கேட்குறாங்க. அதான் காரணம். அது 50,000 1,77,500 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுது. நாம் சொல்லலை, இருக்குது, புள்ளி விவரத்தில் இருக்குது. 50,000 27,000 ஆரம்பிக்குது, 1,77,500 வரைக்கும் கல்வி டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு சேலரி கொடுக்கப்படுதுன்னு இருக்குது. ஆமாம், அது டேட்டாவில் இருக்குது. ரைட். இல்லை சார், இது ஒன்று சொல்லிடுறேன் சார், நான் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஐயா. டீச்சிங் ஜாப்னு சொல்கிறோம், நான் ஒரு தப்பாக மற்ற துறையை பற்றி நான் சொல்லலை. இன்றைக்கி ஒரு கலெக்டராக வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு கலெக்டராக வராங்க. எனி டிகிரி, ஆனால் டிகிரி முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி. ஆமாம், ஆனால் நீங்கள் ஆசிரியராக ஒரு பிஜியாக வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு ஆசிரியராக வரணும்னா +2 முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி படிக்கணும், மாஸ்டர் டிகிரி, அடுத்து பிஎட் படிக்கணும், மாஸ்டர் டிகிரி பண்ணணும், டெட் எக்ஸாம் எழுதணும், எம்ஃபில் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த டிஆர்பியில் செலக்ட் ஆகிறீங்க. அடுத்து டிஆர்பி எக்ஸாம் எழுதணும். இத்தனை நிலையும் கடந்து வரும். அதுக்கு இந்த ஊதியம் அப்படின்னு சொல்றது ரொம்ப மன நெருடலா இருக்குன்றது. கடன் இருக்கு நம்ம நாட்டுக்கு கடன் கடனை எதுக்கு வாங்குனாங்க, எதுக்கு செலவு பண்ணாங்க? அடுத்த கேள்வி அது யார்கிட்ட கேட்கணும்? 11% வளர்ச்சி இருக்குன்றாங்க சார். அதெல்லாம் அந்த வளர்ச்சி எல்லாம் நீங்க கொஸ்டின் பண்ணி பாருங்க. அந்த 11% வளர்ச்சிங்கிறது 2 போட்டு வச்சிருக்கு, அவ்வளவுதான். சரி, இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டான ஒவ்வொருத்தருக்கும் 1,90,000 ரூபாய் கடன் இருக்கிறது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும். அது அந்த அளவில் லட்சணத்தில் கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதில் நாம் அதில் எப்படி நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டணுங்கிறத பார்த்து தான் அவங்க யோசிச்சு தான் பேசணும்னு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். பேசுவோம். திருக்குமார் நிறைவு கருத்து. அதாவது அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாயில் ஏறத்தாழ 70% ஊதியத்துக்கு தான் போகிறது. வட்டி வேறு, வாங்கின கடனுக்கு வட்டி முக்கால்வாசி போயிடுறது. அப்போ இப்போ இந்த மாதிரி வம்பன் சொத்து வீணம் கையாச்சனன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க இந்த பழமொழி? இல்லை, நம்ம ஊரில் பழமொழி தான், ரொம்ப பெரிய பிரபலமான பழமொழி. வம்பன் சொத்து வீணம் கையாச்சனை அப்படின்னா பொதுமக்கள் அப்படி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நாங்கள் தான் அதிகாரத்தில் இருப்போம், நாங்கள் என்ன வேணால் செய்வோம், நாங்கள் கடலில் கொண்டு சிலை வைப்போம், அல்லது எங்கள் ஊர் லைப்ரரி கட்டுவோம். மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் சார்,
பாய்க்கடை பக்கம் போய் பாருங்கள் சாயங்காலம். இப்போ முடிச்சுட்டு நம்ம போகலாங்க, 10 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டில் தான் பேமெண்ட்டில் தான் படுத்துருப்பாங்க எல்லாரும். அது நான் 30 வருஷமாக பார்க்குறேன். அந்த குடும்பம் அதிலே குடும்பம் நடத்தி அதிலே பேரம்பேத்திலாம் எடுத்து அங்கே அப்போ பகலில் வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் அதில் வந்து படுப்பாங்க. பனிக்கும் மழைக்கும் அதில் இருக்காங்க. இதுதான் நிலைமையாக இருக்குது. இந்த நிலைமையில் இதெல்லாம் சரி பண்ணணும். வாக்குறுதினா இப்போ சார் அரசியல் கட்சி என்பது அரசியல் கட்சி தான் ஜனநாயகத்தில் அரசியல் கட்சி ஒரு வலுவான ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான். அது அரசாங்கத்துக்கு போகும்போது அரசுங்கிற நிலைக்கு போகும்போது அவங்க தான் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தேன் எப்போ 2003 நீதிமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும் பொழுது. இவர் அதாவது பிஜேபி கொடுத்த சப்போர்ட்டை நான் விட்ரா பண்ண போகிறேன்னு பேப்பரில் சொல்லி அன்றைக்கி சொன்னீங்க. அந்த கேஸில் அப்போ என்கே ஜெயின் நீதிபதி என்கே ஜெயின் கொடுத்த இது ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு. என்ன சொன்னார்னா, அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரங்களில் எதையுமே கண்டபடி வாக்குறுதி கொடுப்பாங்க, அப்புறம் அதில் 1% கூட செய்யவும் கூட மாட்டாங்க, ஒரு சிலர் 1-2 செய்வாங்க. இது தொடர்கதையாக இருக்கிறது, இதை நீதிமன்றத்தால் தடுக்க முடியாது அப்படின்னு மனுவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. வருத்தத்தோடு நான் இதெல்லாம் மனுதாரருக்கு தெரியும், ஆனாலும் வழக்கு தொடர்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ண, ஃபைனுன்னு போடலை, டிஸ்மிஸ் பண்ணார். அதில் அதை சொல்கிறார், சார் சொன்னது அதில் சொன்னார். ஆகையினால அரசியல் கட்சிகள் வந்து நான் இன்றைக்கி அடுத்த 5 வருஷம் தானே அந்த கான்ட்ராக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகணும்ல, அதை பற்றி அவங்க நினைக்கிறது இல்லை. முன்னால் வாய்ச்சொல் வீரர்கள்னு சொன்னாங்க, இப்போ வாய்ச்சொல் வீரர்கள் அந்த நிலைமையில தாண்டி மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டாங்க. இப்போ பூரா பொய். நாளைக்கு தெரிஞ்சு போயிருமே, நான் எல்லோரும் கேட்பாங்களேங்கிறத பற்றி கவலையே கிடையாது. இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாளான்னைக்கு ஒன்று இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போது. ஆகையினால இதெல்லாம் மாறணும். மக்கள் இதை மாற்றி அமைக்கிற பொறுப்பு மக்கள். ஜனநாயகத்தில் அவங்க தான் மாற்றணும். அவங்க ஓட்டு போடணும். இந்த தேர்தலில் ஓட்டு எல்லோரும் போடணும். எது நல்ல அரசாங்கம், எந்த அரசு நல்ல அரசாங்கம், நல்ல வேட்பாளர் பார்த்து ஓட்டு போடுங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் என்னுடைய கருத்து. இறுதியாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அப்புறம் ஒரு எத்னிக்ஸ், அதாவது ஒரு இனத்துவ ஆசியாக பேசப்பட்டது. வாக்களித்தார்கள் ஜனவரி 19ஆம் தேதி. இன்றைக்கு நியூயார்க் மேயர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். எல்லா ஸ்டேட்லையுமே அமெரிக்கா சரிந்திருக்கிறது. அந்த மக்கள் உணர்கிறார்கள், இவர்கள் இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போன்ற கடும்போக்குவாதத்தை அமெரிக்கா மக்கள் விரும்பவில்லை. 9 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த சூழல் இந்தியாவில் இல்லை. அந்த சூழல் மிட்டு வரப்போகுது. இப்போ வரப்போகிறதுல அதில் ரேங்க் போட்டுருவாங்க. அதுலேருந்து அவருக்கு மைனஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஷட் டவுன் அமெரிக்காவில். ஏன் ஷட் டவுன்? மொத்தம் 60 MP இருக்கணும், 55 MP தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னும் 5 MPக்கள் குறையாக இருக்கிறது. அமெரிக்கா பொருளாதாரம் முடங்கி இருக்கிறது. உக்ரைன் போர் நடத்த முடியவில்லை, காசா போர் நடத்த முடியவில்லை. சவுதி அரேபியா அமைச்சர் நாளை நின்று வருகிறார், MBS பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இதை உலகத்தினுடைய இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை நம்ம பார்க்கிற போது நம் நாட்டில் அப்படி ஒரு சூழல் இல்லை. ஆகவே தான் திமுக அரசுகள் அள்ளி வீசுகிறார்கள், திமுக அரசியல் கட்சிகள் அள்ளி வீசுகிறார்கள். அரசாங்கத்தில் வருகிற போது கொடுக்கப்படவில்லை.